ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நான் எந்திரிச்சிட்டு எப்பயும் போல் பல் விளக்க போகிறேன். செம்ம மழை நைட்லாம். கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை, செம்ம சூப்பராக இருக்குது. இன்றைக்கி டே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என் மூஞ்சி பாருங்கள், நல்லா தூங்கியிருக்கேன். நல்லா சவுண்ட் பயங்கரமாக இருக்குது. மழை சரியான மழை. ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சின்னு போட்டிருக்கேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ போட்டு கிளம்பிடலாம். சூப்பராக இருக்குது கைஸ். பல் விளக்கும். வாங்க எல்லாத்தையும் குடிக்கலாம். வெயில் சுத்தமாகவே இல்லை. கூட வெயில் இல்லை. காலையில் என் குரல் இப்படித்தான் இருக்கு. கேவலம். கடைக்கு கிளம்பிட்ட, வெயிலே இல்லை. கடைக்குள்ளே வந்துட்டேன். தண்ணி சத்தம் தான் இப்படி கேட்குது. குட்டி நாய் எல்லாமே இங்கே கக்கி வாசல்லையே வச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ இருக்கிற வேலை பத்தலைன்னு சொல்லிட்டு இப்போ தான் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போட்ட தூக்கி வைக்கணும். பெனாயிலேயே தெளிச்சு விட்டுட்டு, இல்லைன்னா கஸ்டமர் உள்ள என்ட்ரி ஆக மாட்டாங்க. நம்மளுக்கு வேலை வைக்கிறதுக்கு மட்டும் நிறைய ஆள் இருக்காங்க. 2-3 இடத்துல கக்கி வச்சிருச்சு. காலையிலே சோம்பேறித்தனமா இருக்கு. ஸ்மெல் வேறு. குடலாம் பரட்டிட்டு வருது. காலையிலேயே டீ சாப்பிட்டு வந்துருக்குது. பெனாயில் கொஞ்சம் ஊற்றிடுவோம். ஐயோ, இந்த நாய் அதை உட்காந்து நம்ம இன்செக்ட் படுத்து. எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. குடமாக தண்ணி எடுத்து மழை ஊற்றிட்டு இருந்திருக்கு. வாசல்லாம் ஈரமாக இருக்குது. இந்த பிள்ளை எதுக்குடே தண்ணி ஊற்றிட்டு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. லூசுன்னு. நம்மளுக்கு தானே தெரியும் நம்ம பிரச்சனை. இப்போ அது போகாதட்டுருக்கு. விளக்கு மாற்ற வச்சு அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். மாஸ்க் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை ஷாலை வச்சு கட்டிக்கலாம். மாற்ற தாங்க முடியல கடவுளே. அதாவது நம்ம வாந்தியே பரவாயில்லையாட்டுருக்கு. நாய் கட்டுச்சுன்னா இப்படி ஒரு ஸ்மெல். காலையில் சிறப்பான சம்பவம். கடலில் தண்ணியே வந்துருச்சு. குடித்த டீயெல்லாம் வெளியே வந்துருச்சு இந்த ஸ்மெல்லுக்கு. என் வாசலில் யாரும் வந்து உட்காராதீங்க, கிளம்பும்போது. அக்கா முகமுடி கலக்காரி மாதிரியே இருக்கடா. அண்ணினா மாதிரி இருக்கு, அக்காவை பாரு அப்படிங்கிற மாதிரி. பெனாயில் ஒரு பாட்டில் வாங்கி ஃபுல்லாக ஊற்றி விட்டேங்க. வெயில் இருந்தால் தான் ஸ்மெல் போகும்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன். நாத்தம்
பாருங்க ஃபுல்லாக கழுவிட்டேன். அவ்வளோதான், கடைக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து வெயில் கம்மியாக இருக்குது. கஸ்டமரு கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஆனால் நாத்தம் தாங்க முடியல. தினம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இருக்குது காய்ஸ். நானும் பார்த்துட்டேன். சரி இப்போ போயிட்டு உள்ள ஃபேஷியல் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி வச்சுட்டு கரண்ட் வேறு போயிடுச்சு. அதனால் வீட்டில் நாத்தம் இந்த பக்கம் அதை மட்டும் நாத்தாக விட ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சு விட்ருக்கேன். கரண்ட் இல்லை, கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ வேர்த்து கொட்டுது. சரி ஓகே காய்ஸ், எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சு இப்போ போயிட்டு ரீல்ஸ் எடுப்போம். என்னோடய ரீல்ஸை பார்க்க எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்கன்னு சரி சொல்லுங்கள். என்னோடய ரீல்ஸ் பிடிக்குமாங்கிறதும் சொல்லுங்கள் சரிங்களா. இப்படித்தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 நிமிஷம் கஸ்டமர் வரத்துக்குள்ள உட்காரும் போது டெங் டிங் டிங் டிங்னு ஆட்டி 2 ரீல்ஸை போட்டுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து வேலை செய்வேன். ரீல்ஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அந்த அன்றைக்கி ஃபுல்லாக வந்து எனர்ஜிக்காக அங்கே பாருங்க வேத்தூத்து எனர்ஜிக்காக இருப்பேன். ஸோ அந்த அன்றைக்கி ஃபுல்லாமே நீங்கள் பார்த்து ஒரு லைக் போட்டிங்கன்னா ஐயா நம்ம வீடியோ இது சூப்பராக போயிருக்கு அது சூப்பராக போயிருக்குன்னு பார்த்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சரி ஓகே காய்ஸ், அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு வருவோம். ஏதாவது தோசைக்கு இது ஊற்றுவோம். வேக்குது, மெயினாக வேக்குது. வெயிலே இல்லை ஆனால் வேக்குது. ஏன்னா வேலை செஞ்சுருக்கோம்ல, நம்மளுக்கு வேலை செஞ்சாவே ஆகாதுல்ல. வீட்டுக்கு வந்துட்டேன் காய்ஸ், வந்துட்டேன். இப்போ வந்து சமைக்கணும், பாத்திரம் விளக்கணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சு கம்மி விட்டுட்டேன். இப்போ வந்து சமைச்சிட்டு தான் கிளம்பி போகும் கடைக்கு. அக்கா வந்து ஹேர் ஸ்டைலில் மாற்றிட்டேன். எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள். இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, 2 பக்கம் பட்டர்ஃப்ளையை கொத்தி வைத்து விட்டேன் சரிங்களா. இதுவுமே சொட்டையை மறைக்க நம்ம அப்பப்போ ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டே இருப்போம் சரிங்களா. முடியை வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, சிக்கி எடுக்கலான்னு எடுத்தேன். சிக்கி எடுத்துட்டு சரி இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். தலையில் சிக்கு அதிகமாக விழுகுது, ஆயில் அப்ளை பண்ணாதனால சிக்கு நிறைய விழுகுது. சரி ஓகே காய்ஸ், நான் போயிட்டு குக்கிங் முடிச்சுட்டு ஹேர் கட்டுக்கு வேறு வரேன்ருக்காங்க. நம்ம போய் வேலையை பார்ப்போம், பொழப்ப பார்ப்போம். வீட்டுக்கு போனால் மட்டும்தான் கஸ்டமர் கால் மேலே கால் பண்ணி ஹேர் கட்டு வருதுங்க, அந்த கட்டு வருதுங்க, இந்த கட்டு வருதுங்கிறாங்க. கடைக்குள்ளே உட்காந்துருக்கும் போது திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்போ பாரு 5 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போனேன்னா ஃபோன். அதனால் நானும் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம். இங்கே அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கேன். வெயில்லாம் போயிடுச்சு, ஆராய்ச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு. போயிட்டு ஏதாவது டீ போடுவோம், போண்டா போடுவோம், சாப்பிடுவோம். இது இன்னைக்கு என்னமோ பக்கம் வந்ததுக்கு அப்புறம்தான் கால் வரும்னு சொல்லிட்டு வந்தேன். நான் கரெக்டாக இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் கால் வந்துச்சு கைஸ். நான் வந்துட்டு பால் டீ பொங்கிடும். நான் வந்துட்டு இப்போ தாங்க வந்துடுறேன் 7 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படித்தான் தினம் நான் பக்கம் நான் மட்டும் தான் கஸ்டமர் கால் வருவோம். அது என்னமோ என் ராசியா என்னமோ தெரியல. நான் வீட்டுக்கு வந்து சாப்பிடவோ குளிக்கவோ வந்தோம்னா மட்டும்தான் கஸ்டமரு அந்த வேலையில் இருக்கீங்க, கடைக்கு வாசலில் இருக்கீங்க, கடைக்கு வெளியே இருக்கீங்க அப்படிம்பாங்க. அவ்வளோதான், டீ வச்சுட்டேன், குடிச்சிட்டு தலை காய வச்சுட்டு கிளம்புறது தான். மழை நீர் வந்து கடந்தது பாவம். 2 போண்டா சுட்டேன் டீ தொட்டுக்க. பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மதியானம் சோறு ஒழுங்காக சாப்பிடல. தக்காளி வணக்கினேன் மதியானம். தக்காளி வணக்கி
தக்காளி நிறைய இருந்துச்சு வீட்டில், அதனால் தக்காளியும் சாப்பாடு வச்சேன். அப்புறம் ஒழுங்காக சாப்பிடல, அதனால் பசி எடுத்துச்சா சரி நான் வந்து இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து போண்டா சுடுவேன். அது சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு சுட்டு எடுத்தோம்னா வைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு அவ்வளோதான், வடையை மட்டும் சுட்டுட்டு எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பிடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், கடுகெல்லாம் தாளித்து போட்டு இட்லி சுடுற மாவு இருக்கும் இல்லையா கெட்டியா, அந்த மாவில் வந்து நம்ம கலந்துட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா, நான் ஹாஸ்டல் லைஃப்பில் இருக்கும் போது எனக்கு இப்படி தான் கொடுத்தாங்க சரிங்களா. அது எனக்கு டேஸ்ட் பிடிக்கும், அதனால் நான் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன். இப்போ வெந்துருச்சு. இது வந்து கெட்டும் போகாது நம்மளுக்கு. நம்ம இப்போ சுட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களே, கிட்டத்தட்ட வந்து மூடிய காணவில்லை தகவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன் அவசரத்தில் ஓடிடுவோம். இங்கே பாருங்க, போண்டாவாக சுட்டு எடுத்துட்டேன். தலைக்கு குளிச்சேன், தலை வந்து கண்டிஷ்னர் போட்டு குளிச்சேன், தலை சிக்கி விழுந்துக்கிட்டே இருக்கா, அதனால் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்திருக்குறாங்க. ரேஷன் கடையிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க, சர்க்கரை, வேறு எதுவுமே வாங்க மாட்டோம். கோதுமை வாங்கினோம்னா ஊரில் அரைச்சி அவங்க இது பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதுவும் சரிப்பட்டு வராது. சரி நம்ம டீ குடிப்போம். கதவை திறந்து விடுவோம். அவ்வளோதான், வடையை மட்டும் சுட்டுட்டு எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி கிளம்பிடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், கடுகெல்லாம் தாளித்து போட்டு இட்லி சுடுற மாவு இருக்கும் இல்லையா கெட்டியா, அந்த மாவில் வந்து நம்ம கலந்துட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா, நான் ஹாஸ்டல் லைஃப்பில் இருக்கும் போது எனக்கு இப்படி தான் கொடுத்தாங்க சரிங்களா. அது எனக்கு டேஸ்ட் பிடிக்கும், அதனால் நான் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன். இப்போ வெந்துருச்சு. இது வந்து கெட்டும் போகாது நம்மளுக்கு. நம்ம இப்போ சுட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களே, கிட்டத்தட்ட வந்து மூடிய காணவில்லை தகவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன் அவசரத்தில் ஓடிடுவோம். இங்கே பாருங்க, போண்டாவாக சுட்டு எடுத்துட்டேன். தலைக்கு குளிச்சேன், தலை வந்து கண்டிஷ்னர் போட்டு குளிச்சேன், தலை சிக்கி விழுந்துக்கிட்டே இருக்கா, அதனால் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்திருக்குறாங்க. ரேஷன் கடையிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க, சர்க்கரை, வேறு எதுவுமே வாங்க மாட்டோம். கோதுமை வாங்கினோம்னா ஊரில் அரைச்சி அவங்க இது பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதுவும் சரிப்பட்டு வராது. சரி நம்ம டீ குடிப்போம். கதவை திறந்து விடுவோம். முடியெல்லாம் ஷைன் ஆயிடுச்சு. காலையில் என்னது கண்டிஷ்னர் போடாதனால எல்லாம் சுருண்டிட்டு இப்படி நின்று இருந்துச்சு, முடி சடை விழுந்த மாதிரி. சரி ஓகே, நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய போண்டாவை காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், அரிசி மாவில் சுட்டது, இட்லி மாவில் சரிங்களா, சூப்பராக இருக்கும். நான் ஏன் உள்ள ரெட் கலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி சேர்த்து போட்டிருக்கேன், அதனால் ரெட் கலராக இருக்குது. நீங்கள் மிளகாப்பொடி வேணும்னா போட்டுக்கோங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப காரமாக சாப்பிட்டு பழகிட்டேன், அதனால மிளகாப்பொடி போட்டிருக்கேன். செம்மையாக இருக்கும். ஒரு காலத்துலலாம் இது குழம்பு வச்சு ஹாஸ்டலில் வந்து இதுதான் வந்து பணியாரம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. உட்காந்து சாப்பிடுன்னு சாப்பிடுவோம். அப்போல்லாம் எனக்கு பிடிக்காது, இப்போ ரொம்ப பிடிக்குது. அவ்வளோதான், டீ குடிச்சிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பிடுவேன். எல்லோரும் காமிச்சிட்டு சாப்பிட்றேனேன்னு திட்டாதீங்க. ஸோ நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிட்றத. டீயும் இது ஒரு கடியும்.
எப்பயும் டீ ஆறுனதுக்கப்புறம் தான் குடிப்பேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இது மாதிரிலாம் சாப்பிடும் போது சூடாக குடிச்சிடுவேன். இப்போ கடையில் தீனி வாங்காதனால தான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றேன், இல்லைன்னா கடையில் வாங்கி வந்துடுவாங்க. என்ன வைக்க கற்றுக்கிட்டேனோ இல்லையா காய்ஸ், டீ வைக்க கற்றுக்கிட்டேன். சரிங்களா, இங்கே இந்த பொண்டை அழகாக இருக்குல்ல, சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கடைக்கு போயிட்டு மீதி விழாவை கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், இட்லி ஊற்ற போகிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன், இட்லி சாம்பார் வச்சுட்டேன். காரம் மூக்கில் ஏறுது. நைட்டு டிஃபனுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு மணக்க சாம்பார் வைப்போம். இட்லி சாம்பார் ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சில பேர்லாம் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்கல்ல, அக்கா சமைக்க தெரியுமா அப்படின்னு. அக்கா சமைச்சிட்டு இருக்கேன், வந்து பாருங்க. அவ்வளோதான், இட்லி சாம்பாரை தாளித்து விட்டாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்தோம்னும். காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு கடைக்கு போகணும். சரிங்களா, கஸ்டமர் என்ன போடுறதுக்கு வரேன் இருக்காங்க. சரி, ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் இன்னைக்கு என் கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் பாய். குட் நைட்.